அண்மை செய்தி. சென்னையில் காவல் ஆணையர் அலுவலகம் முன்பு கருப்பு கொடியுடன் நின்ற காங்கிரஸ் பிரமுகரால் சலசலப்பு ஏற்பட்டது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ஆனந்தன் வழங்க கேட்கலாம். ஆனந்தன் வணக்கம். இது குறித்த மேலும் விவரங்கள். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன் வணக்கம். இது பற்றிய மேலும் விவரங்கள். சென்னை வெப்பேரி காவல் ஆணையர் அலுவலகத்துல அதிகாரிகள் செல்வதற்கு, அதாவது காவல் ஆணையர் உட்பட அதிகாரிகளுக்கு செல்வதற்கான அந்த ஒரு நுழைவாயில், பொதுமக்கள் புகார் அளிப்பதற்கான தனியாக ஒரு நுழைவாயில் இருக்காது. காவல் ஆணையர் உள்ளிட்ட உயரதிகாரிகள் செல்லக்கூடிய அந்த நுழைவாயில் முன்பு பொதுமக்களை அனுமதிக்க மாட்டார்கள். அப்பொழுது காங்கிரஸ் கட்சி கொடியுடன் ஒரு நபர் அந்த காருடன் அவர் உள்ளே நுழைவதற்கு முயன்றிருக்கிறார். அவரை போலீசார் தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள். காரில் பார்த்த பொழுது காருக்கு உள்ளே கருப்பு கொடி இருந்திருக்கிறது. அவர் வேற ஏதோ பிரச்சனையில் ஈடுபடுவதற்கு அல்லது போராட்டத்தில் ஈடுபடுவதற்கு வந்திருக்கிறார் என்பதை போலீசார் உடனடியாக உணர்ந்து கொண்டு அவருடைய காரை மேற்கொண்டு உள்ளே அனுப்பாமல் தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள். காவல்துறையினுடைய வாகனத்தை முன்னால் நிறுத்தி, அவருடைய காருக்கு முன்னால் நிறுத்தி அந்த வாகனம் மேற்கொண்டு நகர விடாமல் அப்படியே தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள். அப்பொழுதுதான் அவர் தொடர்ந்து காவல்துறையினருக்கு எதிராக அவர் தொடர்ந்து கோஷம் எழுப்பியிருக்கிறார். அவரிடம் விசாரித்த பொழுது வேப்பேரி பகுதியில அவர் 52வது டிவிஷன் அந்த பகுதியில சாலை மோசமாக இருப்பதாகவும், அதை சீரமைப்பதற்கு மாநகராட்சி பொறியாளரிடம், அந்த பகுதிக்கான அந்த ஏஇடம் ஒரு புகார் அளித்தும் அவர் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று காவல்துறையில அவர் மீது, அந்த ஏஇ மீது புகார் அளித்திருக்கிறார். ஆனால் அந்த புகார் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றுதான், அதை கவனத்தை பெற வேண்டும் என்றும் அந்த மேற்கொண்டு காவல்துறையினர் இதில் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தால் காவல் ஆணையரை இது போன்ற கவனத்தை ஈர்ப்பதற்காக அவர் கருப்பு கொடியை கொண்டு அவர் காண்பிப்பதற்காக வந்திருக்கிறேன் என்று போலீசாரிடம் கூறியிருக்கிறார். அவர் விசாரணையில மேலும் அவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில தகவல் அறிவு உரிமை சட்டத்தினுடைய பிரிவு மாநில செயலாளராக இருப்பதாகவும், தான் வழக்கறிஞர் என்றும் அவர் போலீசாரிடம் கூறியிருக்கிறார். தொடர்ந்து காரில் இருந்து இறங்கியவர் அவர் கருப்பு கொடியை கையில் ஏந்தியபடி அவர் காவல்துறையினருக்கு எதிராக கோஷம் எழுப்பியதால் அவரை குண்டுக்கட்டாக போலீசார் அப்படியே அவரை இழுத்துச் சென்று போலீசாருடைய வாகனத்தில் ஏற்றி கைது செய்து அழைத்து சென்றிருக்கிறார்கள். வேப்பேரி காவல் நிலையத்திற்கு அவர் அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். மக்களுக்காக தான் நான் கொல் கொடுக்க வந்திருக்கேன். சார் எதுக்கு அப்படி தள்ளுறீங்க? எனக்கு நான் ஆடு மாடா? என்ன பே பண்றீங்க? குமார் மாதிரி என்னை சாவடிக்க பாக்குறீங்களா? பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.